ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் ரொம்ப தீவிரமா தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு வராரு. அதாவது ஒரு தொகுதியா தன்னோட பரப்புரையை அவர் மேற்கொண்டு வராரு. இந்த வகையில ஒவ்வொரு தொகுதிக்கும் போகும்போது ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இதுவரைக்கும் சினிமாவில இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அரசியல்ல இருந்தே நிறைய பேர் தனி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல யாருக்குமே வராத ஒரு எதிர்ப்பு தான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் விஜய்க்கு வந்துகிட்டு இருக்கு. சோ அவர் ஒவ்வொரு தொகுதிக்குமே பிரச்சாரத்துக்காக போகும்போது என்னென்ன இடைஞ்சல்கள் என்னென்ன பிரச்சனைகள் வர முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் அவருக்கு வந்துட்டு இருக்கு. இது தானா வருதா இல்லாட்டி அவருக்குன்னு யாராவது வேணும்னு பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விதான் நமக்குள்ள எழும்புது. அந்த வகையில பாக்குறப்போ கரூர் சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாராலையும் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்து இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல முதல் முறையா தேர்தல் களம் காண போறாரு. சோ இதுல விஜய் ஒவ்வொரு ஊர்லயும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் கூட்டம் அதிகமாக அவரோட பேச்சை அவர் குறைச்சிட்டாரு. என்ன செய்ய போறோம் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுதல் தன்மையோட அவர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. சோ அதை தாண்டி அவரை பாக்குறதுக்காக வர கூட்டம் நாளுக்கு நாள் எந்த பிரச்சனை கூட்ட நெரிசலால ஏற்பட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் அவரை பார்க்க வரக்கூடிய கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதனாலே அவர் கூட்டத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவே தன்னோட பேச்சோடைய டைமை ரொம்பவே குறைச்சிக்கிட்டாரு. இன்னைக்கு அவர் திருப்பூர்ல பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் தான் அவர் பேசியிருப்பாரு. என்னென்ன நல்ல திட்டங்கள் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் சொன்ன மாதிரி ஃபைனலா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ், கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. சோ அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல, அந்த தொகுதி வேட்பாளர் உட்பட 10 பேர் மயங்கி விழுந்திருக்காங்க அந்த கூட்ட நெரிசல்ல. பிளஸ் வெயிலுடைய காரணமாகவும் பாத்தீங்கன்னா 10 பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. அதுல ஒரு சில பெண்களும் அடங்கியிருக்காங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா உயிர் சேதங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல எதுவும் இல்லாம லேசான ஒரு தலை சுற்றல் மயக்கம் அப்படிதான் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. உடனே ஆம்புலன்ஸ் வச்சு எல்லாரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து உடனே அவங்க எல்லாம் ரிட்டர்ன் வர மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிட்டாங்க. சோ இதுல மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது அப்படின்னு தான் நாம சொல்லணும். சோ விஜய்க்கு இந்த பிரச்சனைகள்லாம் தானா வருதா இல்ல யாராவது கொடுக்கறாங்களா, இதுவும் திமுக சதியா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ விஜய் நினைக்கக்கூடிய அந்த மாற்றம் தமிழ்நாட்டுல வருமா, தமிழக மக்கள் விஜய்க்கு கை கொடுப்பாங்களா இல்ல கை விட்டுடுவாங்களா அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு விஜயை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.